வரீங்களான்றதை பொறுத்தது. சில பேர் டீம் லீடரா ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்புறம் டக்குன்னு வேற ஒரு கம்பெனி மாறி வேற ஒரு ப்ராஜெக்ட் போவாங்க, அப்புறம் வேற ஒரு கம்பெனி மாறி இன்னொரு ப்ராஜெக்ட் போவாங்க. ஸோ இப்படியே மாறி மாறி 5-6 கம்பெனி மாறி கடைசியில் வந்து ஒரு இடத்துல உட்காருவாங்க. அப்போ யூபிஎஸ் இன்டர்வியூ கேட்கும்போது அவங்களோட ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா 4-5 கம்பெனி மாறி வந்ததை பற்றி போட்டிருப்பாங்க. போடும்போது ஏன்பா இவ்வளோலாம் மாறி வந்த, நீ ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்னு கேட்க மாட்டாங்க. யூபிஎஸ் வந்து அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. தே ஆர் ஜெர்னலிஸ்ட் அண்ட் தே வாண்ட் த பீப்புள் டு பி ரெக்ரூட்டட் வித் ஸ்கில்டு பர்சன். ஸோ அப்போ அந்த ஸ்கில்ஃபுல்லாக தான் அவங்க பார்ப்பாங்க. சரி, அப்படி நீங்கள் யோசிக்கணும். தட்ஸ் இட். ஸோ யூபிஎஸ்சியோட இது ஃபார்முலாவே உங்களுக்கான திறமை அப்படின்றது வேணும். நீங்கள் ஏழையா இருங்க, பணக்காரங்களா இருங்க, ஜமீன்தாரா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, பட் உங்ககிட்ட ஸ்கில் இருக்கா உள்ளவாங்க அப்படின்றதான் எடுத்துப்போம். சரி, அதை மட்டும் மைண்ட்ல வைங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் பர்சன், எஸ் யூ கேன் ட்ரை. யூ ஹேவ் த பெட்டர் சான்ஸ் டு கெட் இன் டு த யூபிஎஸ் தென் தி அதர்ஸ். சரியா? ஏன்னா நீங்க உங்களோட மைண்ட் வந்து டிஃபரன்ஷியல் மைண்டு. சரியா? ஒர்க் பண்றதே ஒர்க் பண்ணிக்கிறீங்க, இந்த பக்கம் படிக்கிறதும் படிச்சுக்கிறீங்கன்ற போது நார்மலை விட நீங்க வந்து ஸ்கில்டு தானே. புரியுதா? அவ்வளவுதான். இதுல ஒருவேளை அந்த ஸ்கில் இல்லாம ஒர்க் பண்ண முடியுமா நம்மளால? ஸ்கில் இல்லாம ஒர்க் பண்ண முடியாதுல்ல. ரைட். $22 அதுவும் அதேதான். 22 அப்படின்றதும் லிட்டரலா I am a homemaker. Can I prepare for this exam? என்னால இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன டவுட் இருக்கு? தாராளமா பண்ணலாமே. ஓகே. ஸோ ஹோம் மேக்கர் அப்படின்னா உங்களுக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். யூ வில் ஃபைண்ட் த டைம். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் அட் ஹோம், எஸ் டெஃபினெட்லி. ஹோம்ல இருந்தால் தான் ஹோம் மேக்கர். இல்லாட்டி இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னு சொல்லி போட்டிருப்போம். ஓகே. ஸோ ஹோம் மேக்கர்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும், அல்லது நீங்கள் கிடைக்க வச்சுக்கலாம். சி 24 hours அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். பட் ஹவ் யூ ஆர் மேனேஜிங் த டைம் அண்ட் த ப்ரையாரிட்டி யூ ஆர் கிவிங் ஃபார் யுவர் டாஸ்க், தட் மேட்டர்ஸ் ஃபார் யுவர் ப்ரொக்ரெஷன். சரியா? நீங்க அந்த 24 மணி நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்றதான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து வச்சிருக்கு. சாரணும். இப்போ நீங்க இங்க இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வேலை எங்கேயோ ஒரு இன்புட்டை எப்படியோ போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 வந்து இங்க உட்காந்துருக்கீங்க. எடுத்தவொடனே இங்க வந்து உட்காரல. ஸோ இப்போ போடுற எஃபோர்ட்ன்றது உங்களுக்கு அடுத்த ஃபியூச்சர்ல அடுத்த நியர் ஃபியூச்சர் உங்களுக்கு வந்து ஒரு எஃபோர்ட் வந்து கொடுக்கும், ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அவ்வளவுதான் லாஜிக். புரியுதா? ஓகே. ஸோ அதனால சிம்பிளா நீங்க பார்க்க வேண்டியது என்னது? ஹோம் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைண்ட் த டைம். ஓகே. ஒரு 2 hours 3 hours கிடைக்குது அப்படின்னாலுமே நீங்க அதை ஒர்க் பண்ணுங்க. ஐ மீன் இன்டலெக்சுவலா பேசிக்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுங்க. ஒரு 2 years போட்டுங்க பிளானு. ஒரு 2 years கழிச்சு நான் இது எக்ஸாம் அட்டன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுக்கிட்டு கன்சிஸ்டண்டா படிங்க. நீங்க படிக்கிறது கரெக்ட் தானா அப்படின்றத ஒரு மென்டாரை வச்சு செக் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ ப்ராசஸ், நார்மல் ப்ராசஸ், ஜஸ்ட் கோ அண்டர்கோ தி நார்மல் ப்ராசஸ் ஆஃப் preparation for UPSC, then definitely you will get into the service. That's it. So being a homemaker is not the hindering factor for becoming an IAS officer for any woman. So Indian woman is so stronger than any other woman across the world because they are the sole responsible for everything happening in the home. Whatever happens in the home, the marmagal will be responsible for that. Yes or no? So you have a more responsible than a collector already. சரியா? லிட்டரலி அதான். அதனால you can prepare தாராளமா. How many test series should I attend before the exam? இது குவான்டிஃபை பண்ண முடியாதுங்க. எத்தனை டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி குவான்டிஃபை பண்ண முடியாது. இது ஒவ்வொருத்தரோட இன்டெலெக்சுவல் இதை பொறுத்து. பேசிக் நான் சொல்லிடுறேன். டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்றதோட சயின்ஸ் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை டிசைட் பண்ணீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு நாலேஜை கெயின் பண்றோம். அந்த நாலேஜ்ன்றது அந்த நாலேஜை வச்சு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு சிஸ்டம் கம்ப்யூட்டர்ல கீபோர்டு நிறைய தெரியும் உங்களுக்கு. ஐ மீன் கீபோர்ட்னா மியூசிக் கிடையாது, நான் சொல்ற டைப்பிங் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அது சம்பந்தமா நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டைப்பிங் இடத்துல வேலைக்கு போறீங்கன்னா அப்போ டைப்பிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரியா? ஒரு சினிமாவில் டேரக்டரா போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை தெரியணும். அவ்வளவுதான். சரியா? ஒரு எடிட்டரா போறீங்க, சினிமாவில் எடிட்டர் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிஸ்டத்துல ஒர்க் பண்றது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். ஆப்வியஸா அப்படிதானுங்க. ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும்னா அதுக்கான ஸ்கில்ன்றது வந்து வேணும். ஓகே, ரைட். சரி, அப்போ யூபிஎஸ்சிக்கு என்ன வேணும்? 3வது கொஸ்டின் இருக்குமே, எங்க இருந்து பின்னாடி வருது, அதை நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ டெஸ்ட் சீரிஸ்